யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா. இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறேங்க, நான் அதுல குடும்பம் இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? கிருமிலே இருங்க, அதை முடிச்சுக்கிறேன். இப்ப எங்க ஐயாட்டு எனக்கு வந்து இது ஒண்ணும் இல்லை, வருத்தம். எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம். அதை வந்து நீங்க என்ன செய்ய, வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா. நம்ம வந்து சில கேள்வி எங்க அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்க அண்ணன்ட்டே எங்க ஐயாட்டை. நீங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்க உங்க 2 பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன், பல இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது என்னதான் இந்த மூலப்பொருள் இல்ல நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும், இப்ப நம்மளை விட சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. நமக்கு என்ன பிரச்சனையா, நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கைகள் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்க குறையாத காரணம், எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பாத்தீங்களா? அதனாலதான் இது குறைக்க முடியல, ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல. அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்க, ஏன்னா அது அம்பானிட்டு இருக்கு, இது அதானிக்கிட்டு இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு, ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அப்ப இது யாரு? முதலாளிகளுக்கான நீங்க பொருளாதார கொள்கையை வகுக்கும் போது, அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை, சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது. அதான் பிரச்சனை. அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில வச்சிருக்கிறது காரணம் அதான். அவன் குறையும்போது இவன் குறைக்கணும்ல, அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. அதான் பிரச்சனை. அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் 10 ரூபாய் குறைப்பேன். அப்படி இல்லையே. நீங்க ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க, மின் கட்டணத்தை கூட்டிட்டீங்க, 1000 ரூபா கொடுத்து நான் என்ன பண்றது? இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேனே வச்சுக்கிருவோம். இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையில இருந்து போட்டு கட்டுவார், அந்த வாடகையை கூட்டி கட்டுவார், வாடகையை உயர்த்தி கட்டுவார். இப்ப மின் கட்டணம் வந்து உயர்ந்துருக்கு. மின் கட்டண உயர்வு, வாடகை, இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள், எரிகாற்று ஊர்ல இப்ப நீங்க சிலிண்டர் விலை ஏறிடுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருதுன்னா, அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் விலை ஏறிடுது. இப்ப இங்க விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சந்தைக்கு கூட்டிட்டு வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை, அதனுடைய வாடகை, அவனுடைய பெட்ரோல் டீசல், அதுக்கு டோல் கட்டுறான் பாருங்க, அந்த வாடகை, இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது. அங்க வரும்போது 20 ரூபா தக்காளி 40 ரூபாய் ஆயிருது. அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க. பால் எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு? ஆந்திரால இருந்து வருது. ஏன் ஆந்திரால இருந்து வருது? உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்கறதுல? நீங்க வீட்டுக்கு வீடு ஒரு மாடு கொடுத்திய, ஒரு ஆடு கொடுத்திய, ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய, ஏன் கொடுத்திய? வறுமை போயிரும். நீங்க வீட்டுல வளர்க்க சொல்லி எங்க ஆத்தாளப்ப கொடுத்திய. நான் என்ன சொல்றேன், அதை நாட்டுல வளர்ப்பேன்றேன் தானே. ஒரு நாட்டுக்கோழியின் விலை, கறி விலை எவ்வளவு? 650 ரூபா. ஆட்டுக்கறி விலை எவ்வளவு? 1000 ரூபா. ஆடும் மாடும் நடமாடும் வங்கி சொல்றான், மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகம்ங்கிறான். உனக்கு அவமானம். அப்ப நீ வெக்கப்படுறா, கறிதிங்க வெக்கப்படு, பால் குடிக்க வெக்கப்படு, மாடு வளர்க்கறது உனக்கு அசிங்கமா இருக்குல்ல, வெக்கப்படு. அப்ப மாடு பண்ணை 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணைன்னா அது சார்ந்த வேலை, படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துருது. பாலை எடுத்து பால்கோவா தயாரிக்க, பாலாடை கட்டி தயாரிக்க, நெய் தயாரிக்க, மோர் தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க, அதுக்குள்ள இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது, நீர் நஞ்சாகாது, நிலம் கெடாது. புரியுது நினைக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் வாழ்விடத்துல விருதுநகர்லயே தொழிற்சாலை, கரும்பு நல்லா விளையும், கரும்புல இருந்து வெள்ளம் எடுக்கிற தயாரிக்கிற தொழிற்சாலை, பனை வருது, பனையிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறது, பனை ஓலையிலிருந்து பெட்டி தயாரிக்கிறது, நார்ல இருந்து கட்டுறது. ஒரு கயத்து கட்டுல 40,000 ரூபாய் அமெரிக்காலன்னா அவங்களால நம்ப இயலுதா? ஒரு கயத்து கட்டுல 40,000 ரூபாய். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல, மண் சட்டி, 13,500 ரூபாய், 13,000 ரூபாய். நீ பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராயம் வித்து எங்களை சாகடிச்சுக்கிட்டு, நீ ரொம்ப கேள்வி கேட்டா 1000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் மகளுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் மகனுக்கு கொடுத்துட்டு, இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு 30 ரூபா தானே எங்க தகுதி. இவ்வளவு காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை சார்ந்து வா, வாழையை விளைவை. விருதுநகர்ல ஒருத்தர் வாழை நார்ல பை செய்யறாரு, வேட்டி செய்யறாரு, சேலை செய்யறாரு, வாழை மட்டையில சாப்பிடுற தட்டு தயாரிக்க முடியும். இவ்வளவு இருக்குங்க. அந்த இடத்துக்கு வா, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா. 2,76,000 ஏக்கர்ல சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ்
தொழிற்சி 2,76,000 ஏக்கர் அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறார். 2,76,000 ஏக்கர். அவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க நீங்கள் விவசாயம் செய்ய போயிட்டீங்க, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், அங்கே தான் பொருளாதாரம் இருக்குங்கிறது. தக்காளி விலை 200 ரூபா ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மானு குதிக்கிறேன். நீங்கள் ஏன் தக்காளி விளைய வைக்கிறதுக்கு வைக்கப்படுறீங்க? வெங்காயத்தை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கிற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால விளைவிக்க முடியல. எப்படி? இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறியை அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இது. இந்தியா 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அப்ப நான் 2014 இப்ப 30-40 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு. உங்களுக்கு தெரியும். அதிகமா அந்நிய செலாவணியை வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி, மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். மாடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா. யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது? அவ்வளவும் கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு. அவன் காசை வாங்கி சாப்பிடுற இந்த நாடு, இந்த அதிகாரம் இஸ்லாமியர்லாம் அடிச்சு வெளியில போடா, கிறிஸ்தவெல்லாம் ஓடுறா அப்படின்னா எப்படி? அப்ப ஊரானுக்கு நீ மாட்டுக்கறியை ஊட்டி விடுவா, உள்ளவன் சாப்பிட்டா அடிச்சு கொண்டு விடுவேன். இது ஒரு தத்துவம் வச்சிருக்க. நீ பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் 1 இருந்தது, முதலிடத்துல இருந்தது பால் ஏற்றுமதியில. இப்ப பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்த இந்தியா வருதுன்னு சொல்றாரு. டைரி டேல பிரதமர் பேசினது இருக்கு. பால்ல மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. இப்படியே பேசுறது. இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. பால் வித்தாலே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்பு அடையலாம். ஏன் பால் விற்கல? ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி நேச்சுரல் நிலத்தை நான் உருவாக்குவேன். 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில பேசுனது இருக்கு. இப்ப கேட்டிருக்கீங்களா? நான் அனுப்பட்டா அது அப்படியே எப்படி சாதாரணமா கடந்து அதான் அண்ணன் கூப்பிடல. நாங்க பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பங்கேற்போம், அதுல ஒன்றும் இல்லை. அது கேள்வி, சில கேள்வி எங்க அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல. எங்க அண்ணன்ட்டே எங்க ஐயாட்டையும். நீங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்தீங்க. நாங்க உங்க 2 பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன், பல இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது யார்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்க ஐயாவே எங்க அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலிருந்து விலகி போறது காரணம், இந்த அரசியலை உறுதியா செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப 2008 அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேற. அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுற அரசியலை பேசி இந்த நிலத்துல இந்த அரசியலை விதைச்சது யார்? 2 பேரும் தான். எங்க ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்க ஐயா கோட்பாடு. அதுதான் எங்க அண்ணனுக்கும். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்க அதிகமா உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமா படையாச்சி பறையர் தான். வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான். 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 2 பேருமே இருக்கு. ஆனா ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா. அது கோட்பாட்டுக்கு எதிரானது. பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களே அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை. இந்த கோயில்ல நுழையக்கூடாது, இந்த குளத்துல குளிக்க கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை. நான் இழிமகன், ஈன சாதி, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனாலதான். அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்க பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், கோட்டா. இப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும். இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியலையா? கோயிலுக்குள்ள போக முடியல. பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல. 2வது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார். நீங்க காணொலி இருக்கு. அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க, மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க. நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கைகள் நிற்கிறாளா இல்லையா? இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்டத்தகவலை அங்கே போய் நிறுத்தி வச்சிருக்க. அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவள் கை கட்டி நிற்கிறா. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுறீங்க. எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயங்கிறீங்க.
இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்க பாருங்க. ஒரு நாற்காலியை போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்க உட்கார்ந்துருந்தா இது பெண்ணியத்தை போற்றுகிற நாடு, பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாம் நீங்க பேசலாம். அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப அந்த அடிப்படையில நீங்க அதனாலதான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒற்றை மகன் எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்ததான் இது எங்களுக்கு. அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, மண்டல் பரிக்குழு, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ஒரே மகனின் போராட்டம். இந்த அதிகாரங்கள் யாரும் செய்யல, ஒருத்தரும் செய்யல. யாரா மறுக்க சொல்லுங்க நீ. அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க. நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று. நீங்க எடுக்க முடியாது. இப்போ அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? திமுக, ஐயா கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? ஐயா பாட்டாளி அந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது யாரு? ஐயா எடப்பாடி. ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு 3 விழுக்காடு 3.5 விழுக்காடு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு சாதிவாரி எண்ணி கணக்கெடுக்க அதிகாரம் இல்லையா? புரியுது? எப்படி எடுக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வீடு ஓட்ட எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க? அப்படி என்னங்க எல்லாரும் கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத. இதானே இடஒதுக்கீடு. நீங்க அப்படி செய்ய தயாரா இல்லை. ஏன் என்ன மறுக்கிறீங்க? எல்லாரும் கேட்கிறேன் எங்களுக்கு எண்ணி கொடுத்துருன்னு. இப்ப தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியே எடுத்துருன்றான். நீ மறுபடியும் என்ன சொல்ற? அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிரும். நான் சலுகையே கேட்கலையே, நான் உரிமையை கேட்கிறேன். இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன். எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறேன், பகிர்வு கேட்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்க இருந்தா நீ எஸ்சி எஸ்டிங்கிற எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? ஆர்டிஐல கேளுங்க, தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சாதி சான்றிதழ் நான் குறவர், நான் இருளவர், ஈழவர், இப்ப ஏதாவது ஒண்ணு, ஒரு போயர், ஒட்டர், இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். உங்களால் நம்ப முடியுதா? நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடை பெற்றிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு குடும்ப ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க, குடும்ப அட்டை இருந்தானே, ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்லை, அப்புறம் அரிசி போட்டு என்ன, பருப்பு போட்டு என்ன? எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்க. இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க, நான் அதுல குடும்பர்ன்னு இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அதுல அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நாங்க முக்குளத்தோர்ந்து இருக்கோம். கல்லருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதனாலதான் எண்ணீருங்கிற கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு. நீங்க மொத்தமா 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனா என்ன, நீங்க கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க என்ன மாட்டீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, 2ஐயும் என் மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. அப்ப திருநெல்வேலி இருக்க கோனாரு, திருவண்ணாமலை இருக்க கோனாரு, ஒண்ணு பிரிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல 2ஐயும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்க வீட்டிலே 2 அமைச்சர் இருக்காரு. நீங்க முதலமைச்சர், அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர், இப்ப உங்க மகன் துணை முதலமைச்சரா போறாரு. அப்ப நாட்டிலேயே எங்களுக்கு 2, உங்க வீட்டிலேயே உங்களுக்கு 2ன்னா இது என்ன சமூக நீதி? நீங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்க, ஆமா, நீங்க திருநெல்வேலியில கோனார் நாங்க இருக்கும்ல. இப்ப எங்க மாவட்டத்துல ஐயா கண்ணப்பன்னு கொடுத்தீங்க, இல்ல ஐயா பிறகு அந்த பெரியார்பன்னு கொடுத்தீங்க. ஒண்ணு கொடுத்துட்டு திருநெல்வேலியில ஒரு கோனார் கொடுத்து விடுங்க, இல்ல திருவண்ணாமலையில கோனார் இருக்காங்க, எங்க இருக்காங்க, அவனுக்கு ஒண்ணு கொடுத்து விடுங்க. அதிகாரத்தை பரவலாக்கி, நிர்வாகத்தை பரவலாக்கி நீங்க தானே எல்லா இடத்துக்கும் போகும். இங்க ஒரே மாவட்டத்துக்குள்ள 2 அமைச்சரை கொடுத்து விட்டீங்கன்னா என்னங்கய்யா? அப்ப நீங்க செய்ய மாட்டீங்க, நாங்க கேள்வியும் கேட்க கூடாது. எப்படி இது?
நீங்களே சொல்லிட்டீங்க. அது இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு விடுங்க. இப்ப நான் போன தடவை தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு வணக்கம் செலுத்த வந்தேன். மொத்தம் 7500 காவலர்களை நிறுத்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க 7500 பேர் பட்டு ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். நீங்க ஆனா என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் ஒரு பந்தல சாலை ஓரத்தில் போட்டு காவலர்களை எல்லாம் நிறுத்தி உயரதிகாரி இருந்துக்கிட்டீங்க. அந்த சின்ன பிள்ளைய பூரா அந்த வெயில காஞ்சி நின்றுட்டு இருந்தாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம். இப்போ நிற்கிறாங்க, இந்த நேரத்து நின்னாங்க. நிற்கும்போது நாங்கள் எங்கே மக்கள் அடர்த்தியாக குவிகிற இடம் இருக்கோ அங்கே நீங்கள் வர்றதே இல்லை, எங்களை கொண்டு விட்டுறீங்க. ஆனால் அப்படி உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க உங்களை அப்படி அனுப்புவீங்களா? உங்கள் முறையாக கொண்டு போய் வணங்க விட்டு திருப்பி விட்டுவீங்க, எங்களை விட்டுறீங்க. ஆனால் 7500 பேர் அப்போ எதுக்கு? அந்த கூட்டத்துக்குள்ள பிரிங்கி சாங்கடானுங்கிறதுக்கா? பேரன்பு கொண்டு உணர்வு வயப்பட்டு அப்படி எங்களை அப்போ அவங்க தள்ளி முள்ளி ஒரு இதாக ஆகுதுன்னா அதை யார் பொறுப்பு இருக்கிறது? சீமான் போகும்போது பிரச்சனை, அல்லது டிடிவி ஐயா போகும்போது, அப்போ ஓபிஎஸ் போகும்போதோ, அல்லது எடப்பாடி போகும்போது பார்க்குறீங்க ஒரு பிரச்சனையில் அதுக்கு என்ன மாதிரியான நிர்வாகம்? அது நேற்று அதே தான் தாத்தா இமானுவேல் சேரனுக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை நான் கடந்திருக்கேன். ஆனால் 6500 காவலர்களை வச்சிருக்கேன்றீங்க. கட்டடத்து மேலே நின்று எல்லா காவலர்களும் எங்களை காவல்துறை கண்காணிப்புன்னு போடுறாங்களா, அது மேலே நின்று எங்களை கண்காணிக்குது. எப்படி பிதுங்கி எவ்வளோ நசுங்கி சீமான் போறாரு அப்படின்ட்டு உண்மையிலே வேதனையா இருக்கு. அதை தான் அன்னை செல்வ பிறந்தகையோட சொன்னாங்க. நீங்க ஒரு வழி பண்ணி கொடுத்து எங்களை கொண்டு போய் வழி விட்டா ஒரு 10 நிமிஷத்துல நாங்கள் வெளியேறிடுவோம். 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. அப்ப 6500 பேர் அங்கே குவிச்சு பயன் என்ன? அப்ப அது அந்த சட்டம் ஒழுங்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க, ஒருத்தர் விழுந்துட்டாரு, மயங்கிட்டாரு, ஒரு குறவழியில் மீச்சிருச்சு, நெஞ்சில மீச்சிருச்சு, அல்லது ஏதோ உயிர் சேதம் ஆயிடுச்சு. கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டாரு, ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டாரு. யாரு பொறுப்பு? போய் எப்படியோ போங்கடா அப்படின்னா. அப்படி நீங்க போகும்போது, அல்லது உங்க மகனார் ஐயா சின்னவர் அவர் போகும்போது, இல்ல பெரியவர் ஐயா நீங்க போகும்போது இப்படிதான் நிக்க விடுவீங்களா? சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிறது அது நீங்களே சொல்றீங்க மோசமா இருக்குன்னு. நான் அதுக்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், ரொம்ப மோசமா வேற என்ன சொல்றதுக்கு? சமூக நீதி. நான் எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில, உயிர்ப்பு கொள்கையில இந்த சமூக நீதியும் இந்த மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானதுதான். இதுல 2ல எங்க ஐயா பாருங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க. அது காரணம் நாங்க என்ன செய்ய முடியும்? கூட்டணி. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு. அதுக்கு எதிராக வந்தா கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்க ஐயா அப்படி பேசிக்க கூடாது. பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே. நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் சதைக்கிறான், அதுல விட்டுட்டாங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்றாங்க, எடுத்து என்ன பண்றது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே. சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி வரி பெற்று, வேலை வாய்ப்பை பெற்று, அதுக்கு உரிய ஊதியத்தை பெற்று, வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு 14 வளர்ச்சி. யாரு எது பொருளாதார அப்படி பேசாதீங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படல. பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதி ஏன் சொல்ற? நீ யார்? நீ அப்படி சொல்ல. நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்து வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியா தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெல்லாம் வரமாட்டேன். நாங்க மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்க இருப்போம். அப்ப சரி, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டியில் எங்களை எந்த மாநிலமாவது வச்சிருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்க. எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்க இங்க இருக்கிற எண்ணிக்கை விடுங்க, பிறகு நாங்க 36 லட்சம் மகாராஷ்டிராவில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்க ஓபிசி அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒண்ணு இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசாதீங்க. நீங்க பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா, அது கிடையவே கிடையாது. அப்புறம் நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா, சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தான் இதை கொண்டு வரிய. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட? சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் எப்படி உருவாகும்? அண்ணல் அம்பேத்கர் சொல்றது
சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடை மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிற. இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வே ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்கு? எப்படி வர முடியும்? கிரிமி லேயருங்கிறத எப்படி நீங்க ஏற்கிறீங்க? கிரிமி லேயர் இப்ப எங்க அப்பா படிச்சுட்டாரு, இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டாரு, ஐஏஎஸ். திடீர்னு இறந்துட்டாரு, அப்பா ஐஏஎஸ் ஆயிட்டாரு, அதனால எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல நான் பிறந்த அரணியூர்ல 5வது பட்டதாரி நான். அப்படின்னா எங்க கிராமத்துக்கு கல்வி எப்போ சரி, எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட தெரியும் எங்க குடும்பத்துல. எங்க அம்மாவுக்கு நாங்க வந்து கற்பிச்சோம். இப்ப நானும் நீனும் ஒன்னா கிருமி லேயர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்க ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாதா? சொல்லுங்க. எங்க அப்பா பாரதி ராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாது, என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. உங்க அப்பா நல்லா முன்னேறிட்டாரு இப்படியா? அப்புறம் இங்க பொருளாதாரம் நீங்க சாதி முன்னேறிடுச்சா, உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு? உனக்கு அதுக்கு நீங்க கேட்கிற? திடீர்னு எங்க அப்பா விபத்துல இறந்துட்டாரு, அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எனக்கு கல்வியே வரலையே, இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதுல கிருமி லேயர் இதுக்குள்ள கொண்டு வா அதுக்குள்ள கொண்டு வா, இது எப்படி இருக்கிறது? சமமான கல்வி இருக்கா? நகர்ப்புறத்தில் இருக்க கல்வி கிராம சிற்றூர்கள் இருக்கா? விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கு ஒண்ணு சமமா இருக்கா? கேந்திர வித்தலையா நவோதயா சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. முதல் தர ஏ கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? சி கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? உங்க நாடு சொல்றது ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நீ கான்சன்ட்ரேட் பண்றது, நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை, சிற்றூரின் வளர்ச்சியை ஏறிட்டு பாக்குறியா? ஏற்று பாக்குறியா? நீ எங்களுக்கு குடிநீர், மின் வசதி, சாலை வசதி, அடிப்படை சுகாதார வசதி எதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கியா? அப்புறம் பசுமாட்டை பத்தி கவலைப்படுவ, எங்களை கவலைப்படுவியா? சமச்சீர் அதையும் திரும்பி திரும்பி சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வியில் பாருங்க, ஆசிரியரே சமமா பணியமர்த்தப்படல. பல பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு திடல் இருக்கு, கழிவறை இருக்கு, பலகை இருக்கு எழுதி படிக்க. இவருக்கு வந்து நகர்ப்புறத்துல வந்து இவருக்கு எல்லா வசதி இருக்கு. நான் ஓராசிரியர் பள்ளி, எனக்கு மேற்கூரை இல்லை. பல பள்ளிக்கூடங்கள்ல மேற்கூரை இல்லை, மரத்து நிலையில படிக்கிற பிள்ளைகள். இது சமச்சீரா இருக்கா? அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்க நகர் கிராமப்புறங்களுக்கு பள்ளிக்கூடம்னா, நான் அரணியூர்ல படிச்சேன், என் பள்ளிக்கூடத்தை வந்து பாக்குறீங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அந்த 2 ஒரு சுவரு மேல ஆஸ்பெஸ்டா சீட் இருந்துச்சு, தரையில தான் உட்காந்து நான் படிச்சேன். 2 ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. இப்ப அது இல்ல, மூடப்பட்டுருச்சு. திருப்பி நான் வந்து அதை சீரமைச்சு, இவங்க தானே சொன்னாங்க, தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னாரு, அங்க இருக்கிற பழைய மாணவர்களை நான் பழைய மாணவர்கள் நாங்க உள்ளூர்காரங்களை காசு போட்டு நாங்க செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சிருக்கேன். ஆசிரியர் பணி இல்லை, ஆசிரியர் போடலையே, விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், போடலையே. அங்க விளையாட்டு திடல் இல்லை, என் பிள்ளைக்கு கழிவறை இல்லை, நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அங்க படிக்கிற என் பிள்ளைக்கு 3ஆம் தர ஆசிரியரை போடுவீங்க, 3rd கிரேட் ஆசிரியர், 1st கிரேட் ஆசிரியர் எங்க போடுவேன்? நகர்ப்புறத்துல. சமச்சீர் எங்க இருக்கு? என் கையில ஒரு புத்தகம் இருக்கு, அரசு பள்ளியில சென்னையில படிக்கிறவர் கையிலேயும் ஒரே புத்தகம் இருக்கு. புத்தகம் ஒன்னா இருக்கு, பாட திட்டம் ஒன்னா இருக்கு, பாடமுறை ஒன்னா இருக்கு. சீர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீ குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து படிக்கிற, உனக்கு உட்கார்ந்த மேசை எல்லாம் இருக்கு, இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு கணினி இருக்கு, எல்லாம் மணி எல்லாம் வச்சு படிக்கிற. எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க? வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு, பேர்ல இருக்கு. அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்துல எல்லா சமூகமும் கொண்டா குடியிருக்கா? வளைவுல பேர் இருக்கு ஐயா, உள்ள இருக்கா? அப்ப இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்க? அது மாதிரிதான் சமச்சீர் கல்வி அப்படின்னா ஓ சமமா ஆயிடுச்சு இருக்கு. பொதுத்திறன் போட்டியில நகர்ப்புறத்துல படிச்சவனும் சிற்றூர்ல படிச்ச நானும் போய் பொதுத்திறன் போட்டியில ஒன்னா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓராசிரியர் பள்ளியில படிச்ச நானும் 5 பாடத்தை 5 ஆசிரியர் நடத்துவார். அது போக நான் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். கணிதத்துக்கு தனியா, எந்த பாடத்துல நான் பலகீனமா இருக்கேன், அறிவியல் அங்க தனி பயிற்சி வைடா, டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன், திறனை மேம்படுத்திக்கிறேன். நானும் நீனும் ஒன்னா அப்படி நான் தென்னை ஜிம்முக்கு போய் அப்படி வச்சிருக்கேன் உடலை, எனக்கு இடுப்புக்குள்ள விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும்? சொல்லிக்கிறோம் நம்ம, எல்லாம் சமச்சீர் ஆயிடுச்சு, எல்லாம் சமத்துவம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு.
என்ன நீங்க விடுதலை பெற்ற நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியல. இப்படிப்பட்ட சமூகத்துல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றோம், அதையும் நம்ம நம்புறோம். கொடுமை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான், அவனை கொடியேற்ற விடலை. கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க. சரி, பிள்ளைய நிற்குது, அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட கையில் வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் வாங்க மாட்டேன்னு போகுதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ள இந்த சாதியை நஞ்ச விதைச்சவன் யார்? இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன எங்கே போகுது நாடுன்னு. அப்புறம் நான் இடஒதுக்கீடு கேட்டால் வகுப்பாரி பிரதித்துவம் தாடான்னா அவன் என்ன பண்ணுவான்றீங்க? ஏழைன்றீங்க. அவன் எந்த கொடுமையோ போங்க. வேற ஏதாவது கேளுங்க. என்ன ராஜபாளையம் நகராட்சியோட 9 ஊராட்சியை இணைத்து வந்து மாநகராட்சியை தலைமையிட்ட போறதா ஒரு அறிவிப்பு உத்தரவு அதுக்கான சட்டங்கள் ஆராய்கள். இதனால வந்து கிராமப்புறங்களுடைய சுயாட்சி பாதிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஊராட்சி ராஜெல்லாம் எனக்கு வந்து இது இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் ஊராட்சி ராட்சி உள்ளாட்சியில் இருக்காது, அது செய்ய மாட்டேன். எம்ஜிஆர் செய்யலை. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, நான் பார்க்குறேன். நான் அங்கே இருந்து வளர்ந்து வந்ததுனால என் மக்களை வந்து ஓர்மைப்படுத்த விடாமல் சிற்றூர்களில் சாதிய வன்மத்தை ஏற்படுத்தி அதை பிளந்து பிரித்து போட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்கிற சமூகங்களை கூறு போடுறதுல இது ஒரு பெரிய பங்கை வகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நானே வேறு வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது அங்கே ஒரு வேலைக்காரன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே இதுக்கு ஒரு உள்ளாட்சி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர்லாம் என்ன பண்ணுறாரு? நான் ஒரு நலத்திட்டம் போடுறேன்னா அதை செயல்படுத்துறதுக்கு தானே அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வச்சுருக்கேன். இவ்வளோ அதிகாரி இருக்கான். அப்புறம் அங்கே கவுன்சிலராக இருக்க வேணா அப்படியே கரபடியாத கை காந்தியின் வாரிசுகளா இல்லை காமராஜின் பேரங்களா? சொல்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க? சொல்லுங்க தம்பி, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அதை விட வேலை என்ன இருக்கு? நான் வந்தவது பார்க்காம இருக்க சொல்லுங்க பாப்போம். பார்க்காம இருக்க சொல்லுங்க. 8 அமைச்சரை வச்சு இவ்வளவு பெரிய நாடு அன்னைக்கு பிரிக்கப்படாத அந்த சேர்த்து ஆண்டார்ல காமராஜர். 8 அமைச்சர் தானே. அவர் காலத்துல தான் இந்த நாடு வளர்ந்துருக்கு. அவர் 9 ஆண்டு காலத்துல வளர்த்தெடுத்ததை மீதி 60 ஆண்டுகள் அவர் வளர்த்துருக்காங்களான்னு மட்டும் ஒரு சான்று சொல்லுங்க. அவர் கட்டியதான் பள்ளிக்கூடம், அவர் கட்டினதான் அணை, அவர் போட்டதான் சாலை, அவர் கொண்டு வந்ததான் தொழிற்சாலை. ஏதாவது இருக்கா? அவர் பல அணைகளை கட்டினாங்க, நீங்க எல்லாம் பல துணைகளை கட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தார், ஒரு பால் பண்ணை பால் பண்ணை தயாரிக்கிறதுக்கு இதை கொண்டு வந்தார். நான் அதை அரசு பணியாக மாற்றுவேன்னு சிரிக்கிறீங்க. அவர் கொண்டு வரும்போது அந்த பண்ணையில் வேலை செஞ்சவெல்லாம் யாரு? அது அரசு பணி தானே. அதை ஏன் மூணு ஆவின் பால் விற்கிற? எங்க மாட்டுப்பால் விற்கிறீல்ல, மாடங்க பதில் வச்சிருக்கீல்ல? ரேஷன்ல அரிசி போடுவியா? விவசாயம் எங்க இருந்து அரிசி வருதுன்னு கேளுங்க. என்கிட்ட கேள்வி வைக்கிறீல்ல, ரேஷன்ல அரிசி போடுறீங்களா, அந்த அரிசி எங்க இருந்து வருதுன்னு கேளுங்க. நீங்க சாராய போத்தல்களை, இந்த டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்கிற குடோன் எப்படி, சிற்றூர்களை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் செய்கிற அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கள் வைக்க நீங்க எத்தனை சேமிப்பு கிடங்கு வச்சிருக்க? நீங்க பாக்குறீங்களா இல்லையா? தெருவில் போட்டு அப்படியே மேல தார்பாயை போட்டு மூடி மழை பெஞ்சவனா முளைச்சு நாசமாகறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப உலகத்துக்கு சோறு போட உழவர்குடியின் மதிப்புக்கு நீ உழைப்புக்கு நீ இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்குற. அப்புறம் வெட்டி பேச்சு. வேற ஏதாவது கேளுங்க. கலந்தாய்வாதான் வருது. 26 தேர்தலுக்கான முன் தயாரிப்பு தான். $50 கோடி செலவு பண்ண பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 6 தொகுதிக்கும் சேர்த்து 5 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கோம். துண்டறிக்கை கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கூட கொஞ்சம் காசு இருந்தால் 1 லட்சம் துண்டறிக்கையை 2 லட்சம் ஆக்கியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே தேடி 6 தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்திச்சேன் நான். ஒரு சின்னத்தை, அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு தெரியும், 1 விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு, 7 விழுக்காடு வச்சிருக்கேன். அந்த ஏறும்போது குறவழி நடிச்சு கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது பாருங்க. உங்களுக்கு காரணம் என்னன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்றாங்க அவங்க. குக்கர் சின்னம் கிடைக்காம தான் ஐயா டிடிவி தினகரன் போட்டியே போடல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம். சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டலையிலே ஐயா ஜி.கே. வாசன் போட்டிட்டார். மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல, இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவொன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது. எப்படி
அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தீங்க. அவன் எங்கேயுமே போட்டி இல்லை, ஏன் கொடுத்தீங்க? அந்த கட்சி அந்த சின்னத்தை, என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுயேட்சைகளுக்கு கொடுக்க காரணம் என்ன? சுயேட்சையை கொடுத்தீங்க, ஏன் சின்னத்துக்கு கீழே வைக்க பக்கத்தில் வைக்க காரணம் என்ன? சரி, எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஆனால் வாக்கு பெட்டியில் மைக்கு மாதிரி வைக்காம கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு போல கட்டிட்டீங்க. எவ்வளவு இடையூற ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்க. அது அந்த சின்னம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ள 36 லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது, அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல், அது ஒரு புரட்சி. ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான். அதனால அது புதிய இந்த வாக்கு இதற்கு புதிய வாக்காளர்கள்னு இதில் ஒன்றும் இல்லை. ஒன்று அதாவது அவங்க அப்பா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருப்பார், அவங்க குடும்பம் இருக்கும், அதில் இருக்கிற ஒருவர் அந்த கோட்பாட்டிலேருந்து விலகி ஒரு புதிய அரசியல் கோட்பாட்டுக்கு வர்றாருங்கிறது ஒரு மாறுதல் தான். புதிய வாக்காளர்கள்னு 36 லட்சம் பேரும் புதுசுன்னு சொல்லிட முடியாதுல்ல. சில பேர் புதிய வாக்காளர்களும் இருக்கிறாங்க, மாற்றத்தை விரும்புகிற பொதுவான மக்களும் இருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல இன்னொரு கட்சி உள்ள வருது. அப்படி வரும்போது புதிய வாக்காளர்களுடைய வாக்கு பிரிவு வந்து அப்படி சொல்ல முடியாது. இது கருத்தியல் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்கள் இருந்த கட்சிகளை தாண்டி இங்கே எப்படி கட்டமைக்கப்படுது அரசியல்னு நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். எங்க அண்ணன் தமிழரசன் அவர்கள் இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க மது, சாதி, மத, போதை இது மூன்றும் வந்து ஒரு புரட்சிகர அரசியலை, ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கான பெரிய தடையா இருக்குங்கிறாங்க. அதை அழிக்கிற ஒரு கொடும் கருவியா இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க சாதி, மதம், சாராயம், பணம், அதை மீறி திரைக்கவர்ச்சி, இது 5 பொது எதிரிகள் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதுக்கு மேல யார் சொல்லிருக்க வரலையே, நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை, வாங்கினே நம்ம ஒண்ணு இவங்களும் சரி வர மாட்டாங்க. இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல, எங்க அண்ணன் கூப்பிடுறாரு, அதை சரி நான் வரவேற்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க, ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது, அது மதவாத ஆற்றல்னு எங்க அண்ணன் சொல்றாரு. இது மதுவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. அது இல்ல, அவர் தோணிருக்கலாம். சரி, இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்கள்ல யாரு, வட மாவட்டங்கள்ல யாரு உழைக்கும் மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாட்சி பறையர் தான் வட மாவட்டத்துல. நீங்க உங்களுக்கு தெரியும், 2 பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடிகள். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க, மரக்காணத்துல செத்தம் யாருன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சரி செய்யணும். ஒரே வழிதான், என்னை ஜெயிக்க வச்சிருங்க, போயிட்டு வரேன்.